ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீட்டோட அப்டேட் தான் பார்க்க போறீங்க. தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போன வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வந்து எப்படி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு. 2வது நாள் ஒர்க் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் என்னலாம் பண்ண போறாங்கன்னு இந்த வீடியோல தொடர்ந்து வரும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ஃபங்கஸ் ஆயிருந்ததோ, ஓதம் பிடிச்சதோ அங்க எல்லாமே பட்டி பார்த்திருந்தாங்க. போன வீடியோஸ்ல நீங்க பார்த்திருந்தீங்க. அந்த பட்டி பார்த்த இடத்தெல்லாம் இப்போ ஒரு எமர் ஷீட் வச்சு இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டி பார்த்த இடத்துல மட்டும் அவங்க வந்து எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணல. ஃபங்கஸ் ஆன இடம், நெக்ஸ்ட் ரொம்ப டஸ்ட் அதிக அழுக்கான இடத்தையும் நல்லா பாத்தீங்கன்னா அந்த எமர் ஷீட் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கிளீன் பண்ணும்போது வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே டஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டிவி, ஃபிஷ் டேங்க், ஹோம் தியேட்டர் எல்லாமே வச்சிருந்தேன். பெரிய பெரிய பொருள் இருக்கிற இடத்த எல்லாமே அவங்க கவர் பண்ண சொல்லிட்டாங்க. பெட்ஷீட், டவலு, அடுத்து நியூஸ் பேப்பர் எது எது வீட்டில் இருக்கோ அதை எல்லாமே போட்டு நான் கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஹால் பொறுத்த வரைக்கும் ஓரளவு எமர் ஷீட் வச்சு தேய்ச்சி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம வந்து 2 கோட்டிங் பெயிண்டிங் வந்து பண்ண போறோம். நேத்து 2 ரூம் சீலிங்ல பட்டி பார்த்தாச்சு. அடுத்து சுவர்லயும் நேத்து வந்து பட்டி பார்த்திருந்தாங்க. ஒரு ஒர்க்கர் பாத்தீங்கன்னா அந்த பட்டி பார்த்த இடத்த எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹால்ல இருக்கிற சீலிங்ல ஏற்பட்டிருக்கிற ஏர் கிராக் ஃபுல்லாவே பட்டி மாவு வச்சு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. காலையில வந்ததுமே ஹால்ல இருக்கிற ஏர் கிராக் தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க பட்டி மாவு வச்சு. இன்னொரு ஒர்க்கர் எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக இப்போ ஹாலில் வந்து நம்ம நேற்று பார்த்துருந்த பட்டி மாவு ஃபுல்லாகவே எமர் ஷீட் வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஹால் உள்ள ஆல் சுவர் பாருங்கள், நம்ம வந்து 4 பக்கமும் சுவர் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஜன்னலுடைய கார்னர்லேயும் லாஸ்ட்டாக பட்டி மாவு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கிராக் சீல் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதுக்கு மேலே பட்டி மாவு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதையும் எமர் ஷீட் வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. லாஸ்ட்டாக சீலிங்கில் ஏற்பட்டிருக்கிற ஏர் கிராக் ஃபுல்லாகவே பட்டி மாவு வச்சு அப்ளை பண்ணியாச்சு. அது காஞ்சதுக்கப்புறம் அதை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சீலிங் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். வீட்ல ஃபைனலா இப்போ நம்ம நேத்து அப்ளை பண்ணியிருந்த பட்டி மாவு ஃபுல்லாவே எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணியாச்சு. ஸ்மால் பெட்ரூம்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸ்மால் பெட்ரூம்ல 2 ஜன்னலுக்கும் நம்ம வந்து கிராக் சீல் கொடுத்து அது மேல பட்டி வந்து பார்த்துருந்தோம். கீழே கார்னர்ல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கேயும் நம்ம பட்டி மாவு பார்த்துருந்தோம். ஃபுல்லாவே எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல கீழே கார்னர்லயும் நம்ம வந்து பட்டி மாவு அப்ளை பண்ணியிருந்தோம். அதையும் எமர் ஷீட் வச்சு இப்போ கிளீன் பண்ணியாச்சு. ஜன்னல் கீழே இருக்கிற சுவர் ஃபுல்லாவே நம்ம வந்து பட்டி மாவை கிளீன் பண்ணியாச்சு. சீலிங்ல வந்து இன்னும் பண்ணல. சீலிங்லயும் சேம் எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணணும். அடுத்த ஒர்க் பாருங்க, கிச்சன்ல இருக்கிற சீலிங் ஃபுல்லாவே ஏர் கிராக்ல இப்ப பட்டி மாவு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஹால்ல இருந்த சீலிங்ல ஏர் கிராக் ஃபுல்லாவே பட்டி மாவு வச்சு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்ப நெக்ஸ்ட் பெண்டிங்ல இருக்கிறது கிச்சன் மட்டும் இருந்துச்சு. இப்ப கிச்சன்லயே ஏர் கிராக் எல்லாமே கண்டுபிடிச்சி இப்போ சீலிங்ல பட்டி மாவை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல சீலிங்ல ஏற்படுற அந்த ஏர் கிராக் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் நல்லா உத்து பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது ரொம்ப மெலிசா இருக்கும் அந்த கிராக், அதை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சுதான் நம்ம பட்டி மாவை வந்து அப்ளை பண்ணணும். ஃபைனலா கிச்சன்ல ஏற்பட்டிருக்கிற ஏர் கிராக் ஃபுல்லாவே நம்ம கண்டுபிடிச்சு பட்டி மாவை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணணும். ஹாலுக்கும் பூஜை ரூமுக்கு இடையில ஒரு சீலிங் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த சீலிங்ல கொஞ்சம் ஏர் கிராக் இருந்துச்சு. அந்த ஏர் கிராக் வந்து மார்னிங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் பட்டி மாவு. அது ஃபுல்லாவே காய விட்டதுக்கு அப்புறம் இப்ப எமர் ஷீட் வச்சு இப்ப நல்லா தொடச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஓரளவுக்கு நம்ம சுவர்ல பட்டி பார்த்திருந்தோம், எல்லாத்தையும் எமர் ஷீட் வச்சு இப்ப தேய்ச்சி விட்டாச்சு. ஆல்ரெடி இப்ப சீலிங்லயும் வந்து ஒரு பகுதியா ஒரு ஒர்க்கர்ஸ் தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒர்க்கர் இப்ப பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சீலிங்ல வந்து பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீலிங்ல அடிச்சதுக்கு அப்புறம் தான் சுவர்ல நம்ம கீழ்ப்பகுதி அடிக்க முடியும். கீழ்ப்பகுதி இருக்கிற சுவர்ல அடிச்சுட்டு நம்ம சீலிங்ல போயிட்டு அடிச்சோம்னா சுவர்ல பட்டுருச்சுன்னா ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் சீலிங்ல தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பெயிண்ட் வந்து கரைச்சி ஃபர்ஸ்ட் ஸ்மால் பெட்ரூம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீலிங்ல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் வந்து பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான பொருள் எல்லாமே கவர் பண்ணி வச்சுக்கணும். அது ஃபுல்லாவே பெயிண்ட் கீழே வந்து பட்டுருச்சுன்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓரளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எல்லா பொருளையுமே கவர் பண்ணியாச்சு.
இப்போ ஸ்மால் பெட்ரூம்ல சீலிங்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள நம்ம சீலிங்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம், ஏர் கிராக் நிறைய ஏற்பட்டுச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் பட்டி மாவு அப்ளை பண்ணி காய விட்டு எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீலிங்ல ஒயிட் பெயிண்ட் கொடுக்கணும். நம்ம ஏர் கிராக் இருக்கும் போதே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்மால் பெட்ரூம் ஃபுல்லாவே சீலிங்ல இருந்த ஏர் கிராக் க்ளோஸ் பண்ணி இப்போ பெயிண்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து கிச்சனுக்குள்ள தான் இப்போ போக போறாங்க. கிச்சன்ல இருக்கிற சீலிங் ஃபுல்லாவே நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ண போறோம். நம்ம வந்து ரூமுக்கு ரூம் ஃபேன் வந்து போட்டிருக்கோம். கிச்சனுக்கும் ஃபேன் இருக்கு, ஹாலுக்கும் ஃபேன் இருக்கு, 2 பெட்ரூமுக்கும் ஃபேன் இருக்கு. சீலிங்ல பட்டி பார்த்த உடனே நான் ஃபேன் வந்து போட்டு விட்டுட்டேன். அதனால எனக்கு சீலிங்ல இருந்த பட்டி மாவு எல்லாமே உடனே காஞ்சிருச்சு. அதை உடனே எமர் ஷீட் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இப்போ சீலிங்ல பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சீலிங்ல தான் ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சீலிங்ல ஏர் கிராக் இல்லைன்னா நான் பெயிண்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏர் கிராக் அதிகமா இருந்ததுனால ஃபுல்லாவே நம்ம வந்து ஈவனாவே ஒயிட் பெயிண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கிச்சன் ஃபுல்லாவே இப்ப மேல சீலிங்ல வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. சீலிங் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான பொருள் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடணும். வீட்டுல இருந்து நியூஸ் பேப்பர், பழைய கிளாத் எல்லாமே போட்டு பாருங்க. நம்ம வந்து சிங்க் வச்சிருந்தோம், சிங்கையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. சிம்னி, அடுப்பு, ஆரோ வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா கவர் பண்ணி மூடியாச்சு. பெயிண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. டைல்ஸ்ல பட்டாலும் ஓகே, அதை நம்ம வந்து ஓரளவு கிளீன் பண்ணிடலாம். காஸ்ட்லியான பொருள்ல பட்டுருச்சுன்னா கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சீலிங் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க. அந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிற இடத்துக்குலாம் போகாது. அடுப்பு இருக்கிற இடம், இந்த சைடு சிங்க், ஆரோ வாட்டர், அடுத்து நம்ம மெயினா மோட்ரு பாக்ஸ் வச்சிருக்கோம். எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணியாச்சு. அடுத்து கிச்சன்ல கவர் பண்ணியிருந்த கிளாத், நியூஸ் பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு சீலிங்ல பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. அடுத்த ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அடுத்த ரூமுக்கு கவர் பண்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். கிச்சன்ல ஒரு வழியா சீலிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து சுவர்ல தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஹால் பொறுத்த வரைக்கும் சுத்தில இருந்த பட்டி மாவு எல்லாமே நம்ம எமர் ஷீட் வச்சு தேய்ச்சி வச்சிருக்கோம். சீலிங்ல பெயிண்டிங் ஒர்க் ஃபர்ஸ்ட் பார்த்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மால் பெட்ரூம்ல இருந்தா ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருந்தோம். அடுத்து கிச்சன் 2 ரூம் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ வந்து போக போறோம். ஆல்ரெடி அங்க இருந்த நியூஸ் பேப்பர், கிளாத் எல்லாமே கொண்டு போயிட்டு நாங்க வந்து வச்சிருக்கேன், கவர் பண்ணிருக்கேன். ஸ்மால் பெட்ரூம்ல சீலிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஃபேன் போட்டு விட்டுட்டேன். சீக்கிரம் நல்லா காஞ்சிருச்சுன்னா நமக்கு அவுட்ஃபிட் வந்து நல்லா வரும். அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா. இப்போ மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, அடுத்து ஒரு ஏர் கூலர் இருக்கு. அங்க கிச்சன்ல போட்டிருந்த நியூஸ் பேப்பர், கிளாத் எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்க கவர் பண்ணியாச்சு. இதெல்லாம் முக்கியமான பொருள். இங்க எல்லாமே இந்த பெயிண்ட் பட்டுருச்சுன்னா கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட்டி மாவுங்கிறது அது எவ்வளவு தேய்ச்சாலும் அது போயிடும். ஆனா பெயிண்ட்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் அது விடாது. அதனால நம்ம காஸ்ட்லியான பொருள் எல்லாமே கவர் பண்ணிக்கிறது நல்லது. நானும் முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் பேப்பர், கிளாத்னு போட்டு சூப்பரா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நான் ஒர்க்குக்காகலாம் நான் வாங்கிட்டு வரல. வீட்டில் ஒர்க் நடக்குது, நம்ம போய் வாங்கிட்டு வரணும் அப்படிலாம் வாங்கிட்டு வரல. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடக்கும்போதே நம்ம வீட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் வச்சு தான் இப்போ எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ பூஜை ரூம்ல கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எமர் ஷீட் வச்சு ஃபுல்லாவே தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். பூஜை ரூம்ல போட்டோஸ் எல்லாமே ஃபங்கஸ் ஆயிடுச்சு. நம்ம சூடம் ஏத்துறதுனால அந்த ரூம் ஃபுல்லாவே கருப்பாயிடுச்சு. 1 இயர்ல பூஜை ரூம் ஃபுல்லாவே கருப்பாயிடுச்சு. அதை எமர் ஷீட் வச்சு ஃபுல்லாவே ஃபங்கஸ் ஆன இடம் ஃபுல்லாவே வந்து தேய்ச்சி விட்டுருக்காங்க. பூஜை ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம விளக்கு ஏத்துறதுனாலலாம் இந்த கறி வந்து படியில. சூடம் ஏத்துறோம் பாத்தீங்களா, அந்த சூடத்தினால மட்டும்தான் அந்த சூடம் ஏத்துற அனல் போயிட்டு அது ஃபுல்லாவே கரியாகிடுது. ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், அந்த அனல் எல்லாமே வெளியே போகணும்னா நீங்க ஒரு ஜன்னல் கொடுத்துக்கோங்க, வீடு கட்டுறீங்கன்னா பூஜை ரூமுக்கு ஜன்னல் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து ஜன்னல் வந்து வாஸ்து பிரகாரம் பூஜை ரூம்ல வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியாதனால அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ பூஜை ரூம்ல ஏத்துற விளக்கு, சூடம், வத்தி இதோட அனல் எல்லாமே வெளியில போகணும்னா என்ன பண்றது? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பூஜை ரூம்ல 4 செவருமே ரொம்ப கருப்பானதுனால ஒயிட் பெயிண்ட், இந்த பெயிண்ட் வந்து சீலிங்ல கொடுக்குற பெயிண்ட், அதை வந்து இப்ப சுவர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பெயிண்ட் கொடுத்து காய வச்சு இதுக்கு மேல 2 கோட்டிங் பெயிண்டிங் கொடுத்தாதான் பூஜை ரூம் வந்து கொஞ்சமாச்சும் அந்த ஒயிட் ஷைனிங் வந்து வரும். இப்போ பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே இப்போ டியூஷன் வந்து கிளம்ப போறாங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே டஸ்டா இருக்கு. அதனாலே நீங்க வீட்டுக்குள்ள வராதீங்க, நான் சாப்பாடு போர்ட்டிக்கவே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன்னு இப்போ சாம்பார் சாதம் பசங்களுக்கு வந்து அப்பளம் வரது கொடுத்துருந்தேன். பேக் எல்லாமே இங்க வெளியிலே தான் இருக்கு. இங்க இருந்தபடியாவே சாப்பிட்டுட்டு அவங்க டியூஷன் கிளம்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறேன். இங்க ஹால்ல இருந்து பாருங்க. ஸோ ஃபுல்லாவே கீழே வந்து
டஸ்ட்டு தான். ஸோ ஈவினிங் 6 மணி வரைக்கும் வீட்ல ஒர்க் நடக்கும். காலையில ஒர்க்கர்ஸ் வந்து 9:30க்கெல்லாம் வந்துருவாங்க. ஈவினிங் 6 மணி வரைக்கும் வீட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் என்னோட கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒர்க் நடக்கும்போது நம்ம வந்து கிளீனிங் ஒர்க் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையுமே டஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பூஜை ரூம்ல ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து இப்போ ப்ரெஷ்ஷால கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரோலர் வச்சு ஃபுல்லாவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. கார்னர்லாம் ப்ரெஷ் வச்சு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆரம்பத்துல நம்ம பூஜை ரூம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஓரளவு அந்த எமர் ஷீட் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் பெயிண்ட் காஞ்சதுக்கு அப்புறம் 2 கோட்டிங் வந்து ஃபைனல் பெயிண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஃபைனலா பூஜை ரூம்ல வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா பாருங்க ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு 2 கோட்டிங் ஃபைனல் பெயிண்ட் வந்து பண்ணிடுவாங்க. பசங்க சாப்பிட்டுட்டு இப்போ 5:30 மணிக்கு டியூஷன் வந்து கிளம்பிட்டாங்க. இவங்க நைட்டு 8 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ ஒர்க்கர்ஸும் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை நான் ஆரம்பிக்கணும். காலையில இருந்து அவங்க கூட ஓரளவு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கிளீனிங் ஒர்க் வந்து ஆரம்பிக்கணும். வீடு ஃபுல்லாவே டஸ்ட். ஆல்ரெடி செவுத்துல பட்டி பார்த்திருந்தது எல்லாமே காலையில இருந்து எமர் ஷீட் வச்சு ஃபுல்லா தேய்ச்சி விட்டு இருந்தாங்க. சீலிங் ஃபுல்லா பெயிண்ட் பார்த்துருந்தாங்க. வீடு ஃபுல்லா ஓவர் டஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரெஷ் எடுத்து கார்னர்ல இருக்கிற பட்டி மாவு ஃபுல்லாவே நான் கிளீன் பண்ணி ஹால், கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம்னு டைல்ஸ்ல சைட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ப்ரெஷ்ஷை வச்சு தள்ளிட்டு இதுக்கப்புறம் தொடப்பத்தை வச்சு ஃபுல்லாவே கிளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம வீடு கட்டும்போது புதுசா வீடு கட்டும்போது வந்து ஒர்க் பண்ணவங்க தான். இன்ஜினியர் சார் அனுப்பி தான் இப்போ நம்ம வீட்டில் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கான்ட்ராக்ட்ல தான் ஒர்க் கொடுத்துருந்தோம். சார் வந்து 1 இயர் கழிச்சு எல்லாமே பண்றோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா ஒர்க்கும் இப்போதான் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடை சுத்தி தர போட வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை தரையும் போட்டாச்சு. வீட்டுக்கு பின்னாடி கிரில் கேட்டு மாட்ட வேண்டியது இருந்துச்சு. அதையும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பா நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். நானும் பசங்க டியூஷன்ல இருந்து வரதுக்குள்ள வீடு ஃபுல்லா ஒரு டீப் கிளீனிங் பண்ணி வச்சிடலான்ட்டு நானும் ஓரளவு பண்ணி முடிச்சிட்டேன். ஹால் ஃபுல்லா பாருங்க இருந்த டஸ்ட் எல்லாமே கூட்டி அழகா ஹால்ல ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அடுத்து பூஜை ரூம் கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்மால் பெட்ரூம் எல்லா ரூமே கூட்டியாச்சு. அவங்க வந்து சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க, நீங்க மாப்லாம் போட்டு கிளீன் பண்ண வேண்டாம், நாளைக்கு இதே ஒர்க் ப்ராசஸ் இருக்கு, அதனால நாளைக்கும் டஸ்ட் ஆகும், நீங்க கூட்டி மட்டும் கிளீன் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தூங்க போற இடத்த மட்டும் நீங்க மாப் போட்டு தொடச்சிக்கோங்க, மற்ற இடத்தெல்லாம் துடைக்க வேணாம், ஏன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்கு, அதனால நீங்க எதுவும் கிளீன் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் போனாங்க. சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணணும். இப்போ வரைக்குமே கீழே கூட்டுற வேலை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாதாரண குப்பையா இருந்தா நம்ம சீக்கிரம் கூட்டிடலாம். ஃபுல்லாவே மாவு, பட்டி மாவு, அது எல்லாமே பொறுமையா தான் கூட்டி நம்ம எடுத்துட்டு வர முடியும். ஃபுல்லாவே நான் மட்டும் தனியாவே கிளீன் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே பட்டி மாவு இருக்காது, ஃபுல்லாவே கூட்டியாச்சு. மாப் போட்டிருந்தா ஃபைனலா ஒர்க் ஃபினிஷ் ஆயிடும். பட் நாளைக்கும் சேம் ப்ராசஸ் ஒர்க் இருக்கு. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்லையும் கிளீன் பண்ணியாச்சு. இங்க சீலிங்ல இன்னும் பெயிண்டிங் வந்து பண்ணல. பூஜை ரூமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. ஃபுல்லாவே கரியா இருந்தது பாத்தீங்களா, அதை தேய்க்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுல ஒயிட்ல பெயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்மால் பெட்ரூம்ல மாப் வந்து போட்டு விட்டுட்டேன். பசங்க தூங்குறதுக்காக ஸ்மால் பெட்ரூம் மட்டும் மாப் போட்டு விட்டாச்சு. இப்போதைக்கு வீட்டுல வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால ரெகுலரா என்னால வீடியோஸ் வந்து போட முடியல. வீடியோ போடலன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீட்டு வேலை முடிஞ்சதும் ரெகுலரா நான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். இன்னைக்கு ஒர்க் எல்லாமே இவ்வளவுதான் நடந்தது. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.